Okay, sixth question. Divide the numbers given below in the required ratio. அதான் first question பாருங்க. 20 in the ratio 3:2. அது இந்த 20ங்கிற நம்பர்ஸ் வந்து 3:2வா ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா, ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி வந்து நம்ம நம்பராக வந்து ஃபார்ம் பண்ணுறது, அதுக்கு டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க ரேஷியோவை என்ன பண்ணும், ஆட் பண்ணும். சம் ஆஃப் த ரேஷியோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சம் ஆஃப் த ரேஷியோன்னு ரைட் பண்ணுங்கள். சம் ஆஃப் த ரேஷியோ. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 3:2 எப்படி ரைட் பண்ணலாம், 3 + 2 = 5. அப்போ இந்த 20ங்கிறது எத்தனை பார்ட்ஸோடது, 5 parts is equal to 20. இப்போ நம்ம ஆட் பண்ண ரேஷியோ எத்தனை இருக்குது, 5. ஸோ 5 parts தான் நம்மளுக்கு என்ன இருக்குது, 20 இருக்குது. 5 parts is equal to 20. இப்போ நம்ம இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும், 1 part கண்டுபிடிக்கணும். ஸோ 1 part is equal to என்ன பண்ணணும், இந்த 20லேருந்து இந்த 5ஐ டிவைட் பண்ணிடணும். ஓகேவா, இப்போ 5 டேபிளில் 1 டைம் வரும், 4 5s are 20. அப்போ நம்மளுக்கு 1 part என்ன கிடச்சிருச்சு, 4 கிடச்சிருச்சு. இப்போ என்ன கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரேஷியோவில், 3:2. அப்போனா ஃபஸ்ட்டு 3 part கண்டுபிடிச்சிட்டு 2 part கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, 1 part நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, 4ன்னு கிடச்சிருச்சு. அப்போனா 3 parts என்ன கிடைக்கும், 3 parts is equal to 3 into அந்த 4. 3 4s are 12. நெக்ஸ்ட் என்னது, 2 part. 2 part is equal to 2 partனா 2 into அந்த 4ஐ மல்டிபிள் பண்ணுங்கள். 2 4s are 8. அப்போ இந்த 20ங்கிறது என்னென்ன எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, 12 8ஆக ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா, இந்த 12ங்கிறத 3 part, 8ங்கிறது 2 part. இப்போ நம்ம எப்படி ரைட் பண்ணணும்னா, இங்கே ரைட் பண்ணுறேன். 20 can be divided in the form as எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, 12 8ஆக ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ 12 8 ஆட் பண்ணி பாருங்கள், 20 வந்துருச்சா. இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, கொடுத்துருக்கிற ரேஷியோவை ஆட் பண்ணியிருக்கேன். சம் ஆஃப் த ரேஷியோனா 3 + 2 = 5. இந்த 5 parts நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 20ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா 5 parts is equal to 20 எழுதியாச்சு. இப்போ நம்மளுக்கு 1 part வேணும். அதனால் என்ன பண்ணணும்னா, 20லேருந்து 5ஐ டிவைட் பண்ணிட்டா 4 கிடச்சி. இப்போ 1 part நம்ம 4 கிடச்சிருச்சா. அப்போ இங்கே என்ன ரேஷியோவில் ஃபஸ்ட்டு 3 part கொடுத்துருக்காங்களா. அப்போ 1 part 4னா 3 part எவ்வளவு, 3 × 4 12. நெக்ஸ்ட்டு 2 partனா 2 × 4 8. அப்போ இந்த 20ங்கிற நம்பர் வந்து எப்படி டிவைட் ஆகிருக்கு, 12 8ஆக டிவைட் ஆகிருக்கு. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இதே மெத்தடில் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சம் ஆஃப் த ரேஷியோ என்ன வரும், 4 + 5 is equal to 9. அப்போ நீங்கள் 9 part தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 27. அப்போ நம்ம என்ன எழுதலாம், 9 part is equal to என்ன கொடுத்துருக்காங்க, 27. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரேஷியோ ஆட் பண்ணிவிட்டு 9 கிடைக்கும். அந்த 9 part தான் நமக்கு 27 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ நமக்கு 1 part கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணணும், அந்த 27 ஈக்குவல் இருக்கிறத மாற்றக்கூடாது, இதை 9ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 9 டேபிள் சொன்னிங்கன்னா 9 1s are 9, 9 3s are 27. அப்போனா 1 part நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, 3ன்னு கிடச்சிருச்சு. ஓகேவா, 1 part is equal to 3. அப்போ நாம் இங்கே ஃபஸ்ட்டு என்ன பார்ட் கண்டுபிடிக்கணும், 4 part. அப்போனா 4 parts is equal to 4 partனால ஃபஸ்ட்டு 4 எழுதிக்கிங்க. 1 part என்ன கண்டுபிடிச்சிருக்க, 3. ஸோ 4 3s are 12. நெக்ஸ்ட்டு 5 part. 5 part is equal to என்ன ரைட் பண்ணும், 5 into 1 part கண்டுபிடிச்ச ஆன்சர் 3. 5 3s are 15. ஓகேவா, அப்புறம் என்ன கண்டுபிடிச்சாச்சு, இந்த 27 வந்து 12ஆகவும் 15ஆகவும் டிவைட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம எப்படி ஆன்சர் எடுத்து ரைட் பண்ணணும், என்ன கொடுத்துருக்காங்க, 27. 27 can be divided in the form as என்னென்ன நம்பர் வந்திருக்கு,
12 and 15 இது ரெண்டே ஆட் பண்ணால் நம்மளுக்கு 27 கிடைக்கும். இந்த நம்பர் தான் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த ரேஷியோவை நம்ம ஆட் பண்ணிவிட்டு கிடைக்கிறத 9 பார்ட்ஸை 27. 1 பார்ட்டுங்கிறப்ப என்ன பண்ணணும்? 27 9 டிவைட் பண்ணிவிட்டு 1 பார்ட் கிடச்சிடும். அப்போனா 4 பார்ட் என்ன பண்ணணும்? 4 × 3. 5 பார்ட்னா 5 × 3. இப்போ ரெண்டையுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 12 15 இதுதான் இந்த 27 இந்த ரெண்டு நம்பராக டிவைட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் இருக்குது, பார்க்கலாம். தேர்ட் இஸ் 1 40 in the ratio 6:14. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? சம் ஆஃப் த ரேஷியோ கொடுத்துருக்க ரேஷியோவை ஆட் பண்ணலாம். இப்போ என்ன வரும்? 6 + 14 = 20. அப்போனா 20 பார்ட்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 40. ரைட் பண்ணுங்கள். 20 parts = 40. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 1 part கண்டுபிடிக்கணும். 1 part = என்ன பண்ணணும்? இந்த 40யை இந்த 20ஆல் டிவைட் பண்ணிட்டோம், நம்மளுக்கு 1 part கிடச்சிடும். இப்போ இந்த 0 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 2 டேபிளில் 2 1s are 2, 2 2s are 4. அப்போ நம்மளுக்கு 1 part என்ன கிடச்சிருக்கு? 2 கிடச்சிருக்கு. இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? 6 parts 14 parts கண்டுபிடிக்கணும். 6 parts = 6 × 2. 6 2s are 12. Next 14 parts. 14 parts = 14 × 2. மல்டிபிள் பண்ணால் 28. இப்போ இந்த 40ங்கிற நம்பர் 12 and 28 என்ன ஆகுது? டிவைட் ஆகி இந்த ஃபார்மில் நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம ஆன்சர் எப்படி ரைட் பண்ணணும்? 40 can be divided in the form as இந்த ஃபார்மில் கிடைக்குது 12, 28. இப்போ ரெண்டே ஆட் பண்ணால் நம்மளுக்கு 40 கிடைக்கும். ஓகேவா? இது எப்படி பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அதாவது ரேஷியோ கொடுத்துட்டு அந்த நம்பர் எப்படி டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த 20 parts தான் 40. அதுலேருந்து 1 part கண்டுபிடிக்க இந்த ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணிவிட்டு 2 கிடச்சிடும். அதுக்கப்புறம் 6 partsனால் 6 × 2. 14 partsனால் 14 × 2. நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் என்னது? 12 and 28. அப்போ இந்த 40ங்கிற நம்பர் டிவைட் பண்ண நம்மளுக்கு எந்த ஃபார்மில் வந்துருச்சு? 12 and 28. அவ்வளோதான். இப்போ 6th கொஸ்டின் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.